தமிழக மக்களுக்கு வணக்கம். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்கு என்னப்பா, உங்களோட முதலமைச்சர் ஸ்பெயினுக்கெலாம் போய் முதலீடு இருக்க போகிறாரு, பெரிய பெரிய கம்பெனிலாம் வரப்போகுது. இப்போ எப்படி ஜப்பானுக்கு போனார், துபாய்க்கு போனார், இப்படி ஏகப்பட்ட முதலீடு வந்துருச்சு. தமிழ்நாட்டில் வேலை இல்லாதவனு ஒருத்தன் இல்லவே இல்லை. எங்கெங்கேருந்தோ போயெல்லாம் வெளிநாட்டு கம்பெனியை கூட்டிகிட்டு வர தள்ளுறார். இன்னும் பல மாநிலத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு நம்ம வேலை கொடுக்கணும் போல இருக்குது. இங்கே வேலை செய்யவே ஆள் கிடைக்கல, அந்தளவுக்கு ஆகிடுச்சு. இப்போ இந்த வடநாட்டுக்காரெல்லாம் இங்கே வேலை செய்கிறான்னா காரணம் என்ன? இங்கே வேலைக்கு ஆள் இல்லாத அளவுக்கு ஏகப்பட்ட கம்பெனிகளை கொண்டாந்து நம்ம முதலமைச்சர் தள்ளி இருக்காரு. அது புரியாமல் அவரை போய் திட்டிட்டு கிடக்கிறாங்க. இப்போ இருக்கிற கம்பெனியில் வேலை செய்யவே ஆள் இல்லை, வெளிமாநிலத்திலேருந்து கூப்பிட்டு வரோம், இன்னமும் போய் நான் பிடிச்சிக்கிட்டே வந்துட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்பெயினுக்கு போயிருக்காரு. எத்தனை கம்பெனி வரப்போகுதோ, எத்தனை லட்சம் கோடி வரப்போகுதோ, இனிமேலாம் பயங்கர டிமாண்டு தான். ஆட்களே கிடைக்காது. மாதம் 2 லட்சம் சம்பளம் கொடுத்தா தான் வருவேன் அப்படிங்கிற அளவுக்கு தமிழர்களோட வாழ்க்கையில் அப்படியே ஒளி ஏற்றி விடியலை வர வச்சுட்டு தான் மறுவேலை பார்ப்பேன்னு கண் துஞ்சாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த ரோக்கோ நிறுவனம் வரப்போகுது. அது என்ன ரோக்கோ? இந்த பேரிவேர்னு ஒரு கம்பெனி இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். இந்த வாஷ் பேஷன், டாய்லெட் பேஷன், இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டோட பேஷன் இதெல்லாம் விற்கிற கம்பெனி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னையா திடீர்னு முதலமைச்சர்னு பேசிட்டு இப்போ கக்கூசுங்கிற அப்படின்னு நினைக்காதீங்க. அது சௌச்சாலயம். நம்ம ஆண்டவர் சொன்னார்ல, அதுவும் ஒரு ஆலயம் தானே, அந்த மாதிரி. இப்போ நம்ம திராவிட மாடல் முதலமைச்சர் ஸ்பெயினுக்கு போய் அந்த ரோக்கோ கம்பெனி கூட போயிருக்காரு. அந்த ரோக்கோ கம்பெனி எதுக்காக பேரிவேரை சொன்னோன்னா, பேரிவேர் கம்பெனியை அவங்க ஏற்கனவே வாங்கிட்டாங்க முன்னாடியே. பேரிவேர் கம்பெனி இங்கே தானே இருக்குது, இதுக்கு எதுக்கு ஸ்பெயினுக்கு போனார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ரோக்கோ கம்பெனியோட ஆலையே இங்கே தான் இருக்குது, பெருந்துறையில் இருக்குது. முதலமைச்சர் அப்படியே நம்ம தலைமைச் செயலகத்தில் கால் மேலே கால் போட்டு உட்காந்து நம்ம அந்த பிஏ கூப்பிட்டு, தினேஷ் தம்பிங்க வாப்பா, இந்த ரோக்கோ கம்பெனிக்கான இருக்கானே அவனை இங்கே வர சொல்லு அப்படின்றது. அவனே இங்கே வாப்பா, என்னப்பா இன்னும் கொஞ்சம் முதலீடு போடு அப்படின்னா போட்டிருந்துருப்பான். ஆனால் இதுக்காக ஸ்பெயின் போயிருக்காரு, அவர் தேடி தான் போயிருக்காரு அப்படின்னு நீங்கள் நம்பிடுங்க. நான் நம்பிட்டேன், குறையாலாம் சொல்லலை. ஆமாம், முதலமைச்சர் முதலீடு இருக்க தான் போயிருக்காரு அப்படின்னு நான் நம்பிட்டேன். நீங்களும் நம்பிடுங்க, சரிங்களா? ஏன் இதெல்லாம் இப்போ பேசுகிறோம் அப்படின்னா, இதெல்லாம் மறைக்கணும் அப்படிங்கிறது. அதான் இந்த ஆராசா மாரி அல்ல கைகளெல்லாம் விட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றியெல்லாம் தவறாக பேச வைக்கிறது. இதை மறந்துடுவோம்ல. முதலமைச்சர் எதுக்காக போனார்? அவருக்கு உடம்பு சரியில்லையா? அவர் உடல்நிலைக்கு என்ன ஆச்சு? முதலீடு ஈர்க்க போனாரா, இல்லை இங்கேருந்து கொண்டு போய் முதலீடு பண்ணுறதுக்காக போனாங்களா? இதையெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிப்போம்ல. அப்போ முக்கியமான ஆளுங்க யாருப்பா இருக்கா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கார். அப்போ அவரை பற்றி அவதூறாக பேசி விடுவோம். எல்லாரும் அதை நோக்கி போக ஆரம்பிச்சிடுவாங்க. தம்பி ராஜா, எங்கள் வாப்பா, நீ போய் எம்ஜிஆரை பற்றி ஏதாவது பேசி வை. என்னங்க பேசுறது? நீ ஒரு லூஸ் தானே, அதனால் அவரை ஒரு லூஸுன்னு சொல்லிடு. லூஸுன்னு சொன்னதே ஒரு லூஸு அப்படின்னு யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இருந்தாலும் பேசுவாங்க, கொஞ்சம் நாளைக்கு இதை மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளப்போட சொல்லியிருக்காரு. அதோட வெளிப்பாடு தான் அலைக்கற்றை புகழ் ராசா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் குறித்து தேவையற்ற வார்த்தைகளை பேசுனது. அதுக்கு அதிமுகவில் கண்டனம்லாம் தெரிவிச்சிருக்காங்க. ரைட்டு, ஓகே, நம்ம அதை துரத்திக்கிட்டு போக வேண்டாம், ஏன்னா இதை மறைக்கணுங்கிறது தானே அது. இப்போ ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா, இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், அதாவது இவங்க ஒரு வித்தியாசமான மனிதர்கள். பேருந்து நிலையம் திறக்கும்போது கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம், கலைஞர் பேருந்து நிலையம் இதுதானே பேர் வச்சாங்க. ஆனால் இப்போ யாராவது கலைஞர் பேருந்து நிலையம்னு சொல்கிறாங்களா? பார்த்தீங்களா, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம். காரணம் என்ன? அந்த பேருந்து நிலையம் மக்களோட மனங்களை வென்றிருந்தா இந்த பேருந்து நிலையம் அவசியம் அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு நல்ல எண்ணம் உருவாயிருந்ததுன்னு வச்சிங்களேன், இன்ன வரைக்கும் கலைஞர் பேருந்து நிலையம் தான் எல்லாமே செய்தி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பேருந்து நிலையத்தை காரி துப்ப ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும். என்னடா கொடுமை இது! இது எப்படி தெரியுங்களா? நம்மளாம் வெளியூர் போகணுன்னு வச்சிங்களேன், பஸ் ஏறுவோம். ஆனால் மெட்ராஸ்காரன் மட்டும் பஸ் ஏறணுன்னாலே வெளியூர் போய் தான் பஸ் ஏறணும். அந்த மாதிரி ஒரு நிலைமை அவங்களுக்கு உண்டாயிடுச்சு. என்னடா அப்படின்னா, போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறாங்களாம். இப்போ இந்த தென் மாவட்டங்கள்லேருந்து வர்ற பேருந்துகள் எல்லாமே சிட்டிக்குள்ளே போயிடுச்சுன்னா டிராஃபிக் ஆகிடும். சரி, அதனால் கிளாம்பாக்கத்தில் விட்டீங்க. கிளாம்பாக்கத்துக்கு பஸ் ஏறுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தனியாக கோயம்பேட்டிலேருந்து பஸ் ஏற்கும். வெக்கமாக இல்லை உங்களுக்கு? இதால் டிராஃபிக் ஆகாது. இதுக்கு தான் மக்கள் காரி துப்புறாங்க. அதனால தான் கலைஞர் பேருந்து நிலையம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் ஆயிடுச்சு. சரி, இப்போ பேச வந்த விஷயத்துக்கு வருவோம். நாளை சவுக்கு சங்கர், மாதேஷ் 2 பேரும் கைது செய்யப்பட வாய்ப்புகள் அதிகம். இதை ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி சாட்டை துரைமுருகன் சகோதரர், அவரை தெரியும், ஒரு நல்ல பேச்சாளர், நாம் தமிழர் கட்சியோட ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர். ஆனால் நேற்று சவுக்கு சங்கர் குறித்து ஒரு எதிர்மறையான கருத்துக்களை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு G2க்கு ஆதரவாக முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதனால தான் இவங்கெல்லாம் வாங்கப்படுறது.
அதாவது பொது எதிரி யார்? ஜி ஸ்கொயர் நிறுவனம் 2014 20 லட்ச ரூபா கடன் வாங்கின நிறுவனம் இன்றைக்கி 2000 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணுறான்னா எப்படி பண்ணுறான் அப்படின்னு சவுக்கு சங்கர் கேட்குறாரு. கேள்வியில் இருக்கிற நியாயம் மக்களுக்கே தெரியுமே. தமிழ்நாட்டில் எங்கே திரும்பினாலும் ஜி ஸ்கொயர் விளம்பரம் இருக்கா இல்லையா? இதை எதிர்த்து பேச துப்பு இல்லாமல் சவுக்கு சங்கருக்கு எதிராக பேசுகிறேன்னு சொல்லிட்டு மரக்காலண்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு சகோதரர் சாட்டை துரைமுருகன். தெரில, ஏதாவது ஜி ஸ்கொயர்லேருந்து பிளாட் வாங்கியிருக்காரா என்னன்னு நமக்கு தெரியல, இருக்கலாம். அதனால் நம்ம இல்லை இருக்குது அப்படிங்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக தெரியாது. இருந்தாலும் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு ஜி ஸ்கொயருக்கு முட்டு கொடுக்க காரணம் என்ன? அதாவது ஜி ஸ்கொயரு 2008 லோட்டஸுங்கிற பேரில் வச்சுருந்தாங்களாம். 2012 ஜி ஸ்கொயர்னு பேரை வந்து உருவாக்குனாங்களாம். சரிப்பா, உருவாக்குனேன், ரைட்டு. இந்த அளவுக்குலாம் முட்டு கொடுக்குற, ஏன் பிஸ்னஸ் பண்ணலை? 2008 2012 பேர் மாற்றினீங்க. 2012 21 வரையும் ஜி ஸ்கொயர் எதுவும் பெருசாக பிஸ்னஸ் பண்ணலையே. ஏன்? 20 லட்ச ரூபா கடன் வாங்குற மாதிரி தானே அந்த நிறுவனத்தோட நிதிநிலை அப்படிங்கிறது இருந்தது. இன்றைக்கி எங்கேருந்து பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் நடக்குது? இதை சவுக்கு சங்கர் கேட்குறாரு. ஒரு அவதூறு வழக்கு அப்படிங்கிறத ஜி ஸ்கொயர் போட்டிருந்தது. சவுக்கு சில தவறான தகவல்களை கொடுத்ததின் அடிப்படையில் மன்னிப்பு கேட்டது உண்மை. அதிலெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. இதுக்கு மேலே பேசுனா நான் சவுக்குக்கு முட்டு கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஆனால் ஜி ஸ்கொயர் குறித்து பல விஷயங்கள் அவர் உண்மையை சொல்லியிருந்தாலும் சில விஷயங்கள் கொஞ்சம் அப்படி ஃப்ளோவில் போயிடுச்சா, இல்லை திட்டமிட்டு பேசினாரா, அவங்கள அச்சுறுத்தணும்னு பேசினாரா, இல்லை ஏற்கனவே ஜி ஸ்கொயர் வந்து இந்த ஆனந்த விகடன், மாரிதாஸ், சவுக்கு சங்கர் மேலாம் வழக்கு போட்டிருந்தாங்கல்ல, அதனால் பழிவாங்கும் பொருட்டு பேசினாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சில பாயிண்ட்டுக்காக ஒரு மன்னிப்பு கேட்டார். அதன் பிறகு ஜி ஸ்கொயர் நிறுவனம் வந்து எங்களை பற்றி பேசணும் அப்படின்னா எங்ககிட்ட விளக்கம் கேட்டுட்டு தான் பேசணும்னு சவுக்கு சங்கர்கிட்ட சொன்னிச்சு. அதன் பிறகும் வீடியோ போட்டாங்க. இந்த சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் நீதிமன்ற உத்தரவால் தான் ஆதன் தமிழ்லேருந்து நீக்கப்பட்டுச்சு. ஆனால் சாட்டை துரைமுருகன் என்ன சொல்கிறாருன்னா, உன் மேலே தப்பு இல்லைன்னா நீ ஏன் நீக்கிறேன்னு கேட்குறாரு. நீதிமன்றம் உத்தரவு போட்டால் நிரபராதியாக இருந்தாலும் ஜெயிலுக்கு தான்ப்பா போகணும். இப்போ ஒரு நிரபராதிக்கு நீதிமன்றம் சிறை தண்டனை கொடுக்குது. அதெல்லாம் முடியாது, நான் நிரபராதி போக மாட்டேன் நான் சொல்ல முடியும், போய் தானே ஆகணும். ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்களே சாட்டை துரைமுருகன். இது திமுகவுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி, ஜி ஸ்கொயருக்கு முட்டு கொடுக்குற மாதிரி தெரியல நீங்கள் பேசுகிறது. அதாவது ஒரு பொது எதிரி இருக்கான் அப்படின்னா அவனை அழிக்கிறவங்களை நாம் இழுத்து அணைச்சிக்கணும். அதுதான் வந்து சரி. அப்போ தான் ஒரு பெரிய எதிரி, ஏன்னா நமக்கு முன்னாடி நிற்கக்கூடிய எதிரி அப்படிங்கிறது சாதாரண எதிரி கிடையாது, பெரிய எதிரி. அப்படிங்கிறப்ப எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு தானே அடிக்கணும். அறிவே கொஞ்சம் கூட இல்லாமல் ஜி ஸ்கொயருக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் ஏதோ பிளாட்டு வாங்கிருக்கீங்களான்னு சந்தேகப்படுற மாதிரி தானே இருக்கு. ரைட், ஓகே, சரி. சவுக்கு சங்கரும் மாதேஷும் எதுக்காக கைது செய்யப்படுவாங்க? இந்த ஜி ஸ்கொயர் நிறுவனம் வந்து ஒரு அவதூறு வழக்கு சிவில் சூட்டாக போட்டாங்க. அதன் பிறகு கிரிமினல் வழக்காக மாற்றினாங்க. சவுக்கு சங்கரும் மாதேஷும் ஆஜராகணும் அப்படின்னு கடந்த 29ஆம் தேதி நீதிமன்றம் வந்து நாளைக்கு ஆஜராக சொல்லி சம்மன் கொடுத்துருக்கு. நாளைக்கு சவுக்கு கைது செய்யப்படுவார். மாதேஷ் விடுவிக்கப்படாலும் படலாம், சேர்த்து கைது செஞ்சாலும் செய்யலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாதேஷ் கைதாகிறதுக்கு வாய்ப்பு குறைதான். ஆனால் சவுக்கு சங்கரை கைது செஞ்சுருவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த பரந்தூரில் இப்போ ஒரு வழக்கு போட்டாங்க. இந்த பரந்தூர் வழக்கில் கைது செய்யவே முடியாது. இந்த கைது பண்ணி இதை எடுத்துகிட்டு ரிமாண்டை கோர்ட்டுக்கு போனீங்கன்னா கோர்ட்டு காரி துப்பிடும். என்ன காரணம் அப்படின்னா, பரந்தூரில் சவுக்கு என்ன பேசினார் அப்படிங்கிறதுக்கு முழுக்க ஒரு நொடி கூட விடாமல் வீடியோ ஆதாரம் சவுக்கு கையிலையும் இருக்குது, ஊர் மக்கள் கையிலையும் இருக்குது. காவல்துறை வீடியோ எடுத்திருந்தாலும் கூட அங்கே என்ன நடந்துச்சோ அதுதானே பதிவாயிருக்கும். கொலை மிரட்டல் விடுத்தார், அது இதுன்னு போட்ட எஃப்ஐஆர் எதுவுமே அங்கே செல்லுபடி ஆகாது. நீதிமன்றம் அதை தூக்கி போட்டுரும். அப்போ இதை வச்சு அவங்களால கைது செய்ய முடியாது. அப்போ இந்த ஜி ஸ்கொயர் வழக்கில் இப்போ ஆஜராக சொல்லியிருக்காங்கல்ல, சரி இதில் கைது பண்ணிடுவோம், சிறைக்குள்ளே வச்சு இந்த வழக்கெல்லாம் தூக்கி போடுவோம். இப்படி தான் நடக்கும். சவுக்கு சங்கர் சொல்கிற மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் ஒரு குண்டாஸ் போட்டால் அது உடச்சி வெளில வர ஒரு 5-6 மாதம் ஆகிடும். அதுக்குள்ளே தேர்தல், பாராளுமன்ற தேர்தலுங்கிறது முடிஞ்சிடும். இவன் எதுக்கு ஒருத்தன் நமக்கு தலைவலியாக இருக்கான் அப்படின்னு திட்டமிடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது பரிபூரணமாக இருக்குது. அப்போ இன்றைக்கி திமுகவை பெரிய அளவில் தோல் உரிச்சு காட்டக்கூடிய ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் தான். அப்போ சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய சாட்டை துரைமுருகன் எந்த அடிப்படையில் இவர் ஜி ஸ்கொயருக்கு ஆதரவாக நிற்கிறாரு அப்படிங்கிறத நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குது, சந்தேகப்பட வேண்டியது இருக்குது. அதனால் சாட்டை துரைமுருகன் மாதிரியான நபர்கள் ஒரு வீடியோ வெளியிடுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ யாருக்கு ஆதரவாக போகும், யாருக்கு பாதகமாக போகும், இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். சாட்டை துரைமுருகன் வெளியிட்ட அந்த வீடியோவில் முதல் முறையாக சாட்டைக்கு எதிரான கமெண்ட்டுகளை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இதில் மக்கள் தான் வந்து நீதிபதிகள். கமெண்ட்ஸ் போகிறவங்க எல்லாமே மக்கள் தான். என்னோட கமெண்ட்டாக இருந்தாலும் சரி, என்னோட சேனலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பார்வையாளர்கள் தான் நீதிபதிகள். சாட்டையோட சேனலில் முதல்ல எதிர்மறை கருத்துக்கள் தான் முழுக்க கமெண்ட்ஸில் இருக்குது. அப்படிங்கும்போதே சாட்டை செய்கிறது 100% தப்பு அப்படிங்கிறது தெரியுது.
அதனால் சாட்டை மாதிரியான நபர்கள் தங்களோட வீடியோக்கள் வெளியிடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிந்திச்சு வெளியிடணும். சவுக்கு சங்கர் மாதிரியான நபர்கள் கைது செய்யப்பட்டால் அவர்களுக்கு ஆதரவாக தான் நாம் நிற்கணும். நியாயத்தின் பக்கம் நிற்பது தான் நடுநிலை. 2 பக்கத்துக்கும் நடுவில் நிற்கிறதுக்கு பேர் நடுநிலை இல்லை. இதை சாட்டை புரிஞ்சுப்பார் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.